என்ன வணக்கம் வாங்க. அந்த செட்டாவுக்கு 3வது லோடு போதுங்க. நாங்கள் வந்து இப்போ நாங்கள் ஒரு 3-4 பேர் இருந்தால் அந்த செட்டே கிடையாது. பாருங்க, எங்களோட பெரிய வெட்டுக்காரர் தான் நாங்கள் வைப்போம். எனக்கு பின்னாடி தான் தகரா பேர் புரிய அதோ ஒருத்தர் வெட்டா பேர். நாங்கள் 4 பேர் இல்லை மனோகர் செட்டே கிடையாது. நாங்கள் நினச்சோம்னா நாங்கள் 4 பேர் இருந்தால் அன்றைக்கி கரும்பு வெட்ட மாட்டாங்க. இது போல் நம்ம கரும்பு தோட்டத்தில் கரும்பு எடுத்து அது நம்ம விவசாயத்தில் இருக்கிற நிறை குறை தான் போகிறோம். இல்லாட்டி கரும்பு பூரா கிரையம் அடிச்சு போச்சு. அதான் இந்த திராவிட புழுன்னு சொல்லக்கூடிய கிரையம் பூரா கரும்பு மஞ்சள் நோய் உட்கார வச்சுச்சு. அதனால் இந்த போன வருஷம் 4000-4600 குத்தணுங்க. இந்த வருஷம் 3000 கொடுக்குறானுங்க. அதாவது எரியிற கொல்லியில் புடுங்குது எல்லாம் மீதின்ட்டு இப்போ எல்லா கரும்பையும் வெட்டணும் அப்படின்றதால ரேட்டு குறைச்சி எடுக்கிறானுங்க. என்ன பண்ணுறது பாருங்கள். போல விவசாயிங்க ரத்தத்தை வேர்வையாக செஞ்சு பயிர் வச்சு ஒன்றுமே இல்லை பாருங்கள். அதே போல் விவசாயிகள் படும் பட்ட விவசாயிங்கிட்ட கேட்கணும். புரியுதா? காரை பற்றி கார் கம்பெனிக்காரங்கிட்ட கேட்கணும். அதுபோல் விவசாயத்தை பற்றி விவசாயிங்கிட்ட கேட்கணும். ஆனால் விவசாயிங்கிட்ட கேட்காதவ வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்க இந்த ஆளும் அரசுகள். விவசாயிங்கிட்ட ஐடியா கேட்காதவே வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க இந்த ஆளும் அரசுகள். நாங்களாம் இது போல் கரும்பெட்டணும் உங்களுக்கு சர்க்கரை இல்லை வெள்ளம் இல்லை எதுவுமே இல்லை. ஆனால் எங்களை வச்சு அடிக்கிறாங்க கொள்ளையோ கொள்ள. தலைவரை முகத்தை காட்டு தலைவரை. இவர் தான் பெரிய வெட்டுக்காரு. நான் 2வது மூஞ்சி காட்டுப்பா. இப்போ நாங்கள் பெரிய வெட்டுக்காரன். நான் 2வதுங்க. ஒரு 3வது அது அண்ணனும் வச்சுருக்கிறாரு. 4வது எங்கள் 3 பேரால் தான் இந்த செட்டே ஓடிங்குது. இல்லை இந்த செட்டுக்கு